நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் நண்பர்களே. மிக ஒரு ரகசிய திட்டம் ஒன்று பலமாக முன்னெடுக்கப்படுகிறது என்று சொல்லி ஐயம் ஒன்று எழுந்திருக்கிறது. மட்டக்களப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு இனப்படுகொலை இடம்பெற்றது என்று சொல்லியும் அந்த புதைகுழி தொடர்பிலே ஒரு விடயம் செய்ய வேண்டும், அதாவது விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களும் இப்பொழுது அருண் சித்தார்த்தால் பேசப்படுகிறது. துணுக்காய் வதை முகாம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட இடங்கள் தொடர்பிலும் அருண் சித்தார்த் மிக ஆழமாக அவசரமாக பேசிக் கொண்டிருக்கிறார். பல அரசியல்வாதிகளும் இதனை மெதுவாக கடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னால் பாரியதொரு திட்டம் இருக்கிறது நண்பர்களே, மறந்துவிட வேண்டாம். இதை நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த திட்டத்தின் பின் மெதுவாக இந்த திட்டத்தின் அடிப்படையிலே காய்கள் நகர்த்தப்படுகிறது. இதிலே நாங்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். அருண் சித்தார்த்தின் மாஸ்டர் பிளான் என்ன? அந்த மாஸ்டர் பிளானை கட்டவிழ்க்கும் காணொலியாக இந்த காணொலி இருக்கிறது நண்பர்களே. அருண் சித்தார்த் கடந்த காலங்களிலே ஆவா குழு என்று சொல்லப்படக்கூடிய குழுவுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒருவராக அறியப்பட்டார். அருண் சித்தார்த் ஒரு மும்மொழி ஆற்றலை கொண்டவர், ஒரு ஆசிரியர் அம்மாவின் மகன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த அருண் சித்தார்த் என்பவர் ஒரு 3 மொழி பரிச்சயமுடையவர். தான் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவர் என்ற அடிப்படையிலே ஒரு பாரிய விவாதத்தை கட்டி எழுப்புகிறார். அம்பேத்கரை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்வதாக, யாழ் சிவில் சமூக அமையம் என்று சொல்லி அரசியல் செய்வதாக அவர் பேசி, அவர் செய்கின்ற அரசியலின் அடிப்படை கட்டுமானங்கள் என்ன, அது எதற்காக வழிவகுக்கிறது, யாரின் நன்மைக்காக அருண் சித்தார்த் பயணிக்கிறார் என்ற பல்வேறுபட்ட விடயங்களை கட்டவிழ்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நண்பர்களே. இந்த அருண் சித்தார்த் என்பவர் யாழ்ப்பாணத்தின் ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவர் என்று சொன்னாலும் அவர் அப்படி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாலும் அருண் சித்தார்த் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது மேட்டுக்குடி வாழ்க்கை என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அருண் சித்தார்த் கடந்த காலங்களிலே ஆவாவின் பிதாமகர் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அவர் தொடர்ச்சியாக மெதுவாக தனக்கான அரசியல் பின்புலத்தை மிக திட்டமிட்டு வகுத்தார். போவதற்கு வேலை இல்லை, உழைப்பதற்கு பணம் இல்லை, அரசியலை அவர் தொழிலாக மாற்றிக்கொண்டார். பார்க்கின்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அருண் சித்தார்த் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக இடம்பெற்ற பார்லிமெண்ட் தேர்தலிலே அவர் அங்கஜன் ராமநாதனுடன் சேர்ந்து கை சின்னத்திலே களமிறங்கினார். கை சின்னத்திலே இறங்கிய சித்தார்த் 2000க்கு நெருக்கமான வாக்குகளை பெற்றுக்கொண்டார். அருண் சித்தார்த் என்பவர் அந்த அங்கஜன் ராமநாதனோடு களமிறங்கி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே களமிறங்கி அவர் தொடர்ச்சியான பிரச்சாரங்களை மேற்கொண்ட அடிப்படையிலே அவர் இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிரான விவாதத்தை கிளப்பினார். அவர் தமிழ் அரசியல்வாதிகளை, தமிழ் மேட்டுக்குடி அரசியல்வாதிகளை விமர்சிப்பதாக அவர் தளத்தை வைத்துக் கொண்டு தமிழ் தேசிய அரசியலை இல்லாமல் பண்ணும் எத்தனத்தை அருண் சித்தார்த் மிக தெளிவாக முன்னெடுத்தார். இதுதான் அவருடைய அரசியல். அரசியலின் வாயிலாக பணம் சம்பாதிப்பது மாத்திரம்தான் அவருடைய இலக்கு, வேறு எந்த இலக்கும் அல்ல. அவருக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலே அவர் தேர்தலிலே களமிறங்கினால் நிச்சயமாக அவருக்கு வாக்கு வங்கி கிடையாது என்பது அவருக்கு தெரியும். இருந்த பொழுதிலும் தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பதாக இருந்து கொண்டு, அதே போல இடதுசாரி அரசியலை செய்வதாக சொல்லிக்கொண்டு, அம்பேத்கரின் பெயரை சொல்லிக்கொண்டு அம்பேத்கரின் அடிப்படை சித்தாந்தத்தை இல்லாமல் பண்ணும் வேலையை தான் இந்த சித்தார்த் செய்கிறார். சரி, தமிழ் அரசியல்வாதிகள் நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் என்று சொன்னால், இதுவரை காலமும் இதே போல தமிழ் தேசியத்துக்கு எதிரான விடயங்களையும் அவர் பேசுவது அவருடைய வாதத்தின்படி சரி. ஆனால் அவரை பொறுத்தவரை சரி. ஏன் அவர் இதுவரை காலமும் பேசவில்லை? 2009, 10, 15 காலங்களில், 20 காலங்களில் அமைதியாக இருந்த சித்தார்த் ஏன் வேகமாக இதை பற்றி பேச ஆரம்பித்தார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக இலகுவான விடை நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்ந்து களமிறங்கிய சித்தார்த் பார்லிமெண்ட் தேர்தலிலே அவர் மிக அதிகமாக வேலை செய்து அங்கஜன் ராமநாதனை வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைத்தார். பார்த்தார் தென்னிலங்கை தரப்புகளிடமிருந்து பணம் வருகிறது என்பதை அறிந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அங்கஜன் ராமநாதன் வென்ற பிறகு சித்தார்த் கலட்டி விடப்பட்டார். சித்தார்த் பார்த்தார், தனக்கு பணம் வேணும், உழைக்கிறதுக்கு காசு இல்லை, உழைக்கிறதுக்கு தொழில் இல்லை. அப்ப என்ன செய்வது என்று பார்த்தால், அப்பொழுதுதான் கோட்டாபாய மைந்த குடும்பத்தின் செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய தெரண தொலைக்காட்சியின் உரிமையாளர்
திலித் ஜாவீர சர்வஜன பலய என்ற கட்சியை ஆரம்பித்தார். கட்சியை ஆரம்பித்த போது அவர்களுடைய சொந்த பத்திரிகையான தமிழ் ஊடக ஜாம்பவான் என்று சொல்லப்படக்கூடிய சிவராஜா ஆசிரியர் கூடிய தமிழன் என்ற பெயரிலே வரக்கூடிய பத்திரிகை, தமிழர் மக்கள் அதிகாரம் கட்சிக்கு ஆட்கள் தேவை, அதாவது அமைப்பாளர்கள் தேவை, தொண்டர்கள் தேவை என்று சொல்லி உறுப்பினர்கள் தேவை எல்லாம் விளம்பரங்கள் போடப்பட்டது. அது மும்மொழிகளிலும் வந்தது. ஆனால் பார்க்கின்ற பொழுது அதைத் தொடர்ந்து அவர் அந்த கட்சியிலே இணைந்து கொண்டார். அந்த கட்சியிலே இருப்பவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால் விமல் வீரவன்ச இருக்கிறார், உதய கம்மன்பில அவர்கள் எல்லாம் சார்ந்துதான் அந்த கூட்டணியாக இருக்கிறார்கள். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அந்த கட்சியிலே யாழ் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளராக அருண் சித்தார்த், இந்த அருண் சித்தார்த் என்பவர் அவர்களுடைய கட்சியில் இருந்து கொண்டு தமிழ் தேசியத்துக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டு அவர் அதற்கு அடிப்படையற்ற விடயங்களை செய்கிறார் என்பதுதான் முக்கியமான. சரி, தமிழ் தேசியத்துக்கு எதிரான அரசியல் நீங்கள் பேசுகின்ற பொழுது ஏன் இவ்வளவு காலம் இந்த விடயங்கள் நீங்கள் பேசவில்லை? ஏன் நீங்கள் சர்வஜன பலய கட்சியில் இருந்து கொண்டுதான் இந்த விடயத்தை பேச வேண்டுமா? ஏன் செம்மணி பற்றி ஆரம்ப காலத்திலிருந்து பேசப்படுகிறது. செம்மணி பற்றி பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே அடிக்கடி விவாதங்கள் மேற்கிளம்பிய வண்ணமே வந்தன. அதிலே அதிகமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சார்ந்தவர்களும் பேசி வந்தார்கள். ஆனால் இதுவரை காலமும் பேசாமல் அதாவது சித்தார்த் அவர்கள் என்னண்டா வேல்கர் டர்க், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பிரதிநிதியானவர் இங்கு வந்த பிறகுதான் இந்த விடயத்தை தூக்கி பார்த்தார். அதாவது செம்மணி விவகாரம் மிக அதிகமாக மேற்கிளம்புகிறது என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புலிகளுக்கு எதிரான தேசியத்தை, புலிகளுக்கு எதிரான அரசியலை இவர்கள் சொல்வதன் மூலம் பார்த்தார்கள் இவர்கள் தென்னிலங்கையில் தரப்பிற்கு குளிர்விக்க முடியும் என்று சொல்லி அடிப்படையிலே அரசாங்கத்தோடு இவர்கள் மறைமுக டீலில் இருக்கிறார்களோ என்று தெரியவில்லை. இவர்கள் தமிழர்களுடைய நீதியை நீர்த்து போக செய்ய வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அருண் சித்தார்த் மிக தெளிவான அரசியலை முன்னெடுத்தார். சரி, அவர் சொல்வது சரியாக இருந்தால் அவர் ஏன் யூடியூப் அதே போல சமூக வலைத்தளங்களிலே செய்யக்கூடியவர்களோட காணொலிகளை மாத்திரம் விட்டுக்கொண்டு இருக்கிறாரே தவிர இது பற்றி முறைமையான ஒரு விசாரணை தொடர்பிலே முறைமையான ஆதாரங்களோடு இந்த விடயங்களை சொல்லவில்லை. இவர் தனியே இவரும் இவருடைய மனைவியும் அந்த விடயத்தை பேசுகிறார்கள். சரி, இவர்களை சார்ந்தவர்கள், இவர்களுக்கு சமூக வலைத்தளங்களிலே ஆதரவை தெரிவிப்பவர்கள் இது பற்றி நீதியான விசாரணை தொடர்பிலே என்னென்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள், முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயத்தை இவர்கள் சொல்ல இவர்கள் எத்தனிக்கவில்லை. வெறுமனே குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைக்கிறார்கள். இது இன்னொரு விடயம். இதெல்லாம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடயங்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கலாம். மிக அண்மையிலே ஹக்கீம் பேசியதாக சொல்லி மட்டக்களப்பு குருக்கள் மடத்திலே முஸ்லிம்கள் தொழுகையில் ஈடுபட்ட போது அவரை செய்த குற்றச்சாட்டு புலிகள் மீது சுமத்தப்பட்டதாக அவர் அந்த விடயத்தை சொல்கிறார். சரி, அதிலே நடந்த விடயங்கள் ஒரு புறம் இருக்க, இவ்வளவு காலமும் பேசாமல் இருந்த சித்தார்த் தமிழ், இஸ்லாம், சிங்கள மக்களிடையே நல்லிணக்கம் பேணப்படுகின்ற காலப்பகுதியிலே இந்த விடயத்தை பேச எத்தனிப்பதானது மீண்டும் ஒரு அரசியல் குளிர்காயலை செய்யலாம் என்ற விடயத்தை அவர் மிக ஆழமாக ஆரம்பித்திருக்கிறார். யாழ் மாவட்டத்திலே சர்வஜன மக்கள் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய மஹிந்த ராஜபக்சவர்களுக்குமே நெருக்கமான திலித் ஜாவீரவின் கட்சியை மேலும் வளர்த்தெடுப்பதற்கான ஒரு எத்தனமாக அவர் இந்த விடயத்தை செய்கிறார் என்பது மிக தெளிவானது. எந்த ஒரு விடயமும் மறுப்பதற்கில்லை. அவர் தொடர்ச்சியாக தென்னிலங்கை தரப்புகளுக்கு அவர் கூஜா தூக்குகிற, தாஜா பாடுகிற ஒருவராக இருக்கிறார். இவர் தன் மீது சரியான தான் சொல்கிற விடயங்கள் சரியானவை, இப்பொழுது போகின்ற விடயங்கள் பிழையானவை என்று அவர் சொல்கிறார் என்று சொன்னால் இவ்வளவு காலம் அமைதியாக இருந்தார். அவர் யுத்தம் மௌனித்த பிறகுதான் அவர் தான் கடந்த காலங்களிலே ஒரு குழுக்கு தலைமை தாங்கியவராக சொல்லப்பட்டவர் திடீரென்று அரசியல் இயக்கத்துக்கு வருகிறார். அரசியலுக்கு வந்து அவர் சொல்கின்ற அனைத்தும் வெறுமனே ஒரு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் தான் பயணிக்கிறாரே ஒழிய யாழ் மாவட்ட மக்களுக்கு ஆக்கபூர்வமான அரசியலை எவ்வாறு முன்னெடுப்பது என்ற விடயத்தை அவர் பேசவே இல்லை. அவருடைய அடிப்படை விடயமான சித்தார்த்துடைய அடிப்படை விடயமானது ஒரு பிரபலம், வேறொன்றும் இல்லை. ஒரு பிரபலமாவதற்கான அத்தனை எத்தலங்களையும் அவர் செய்கிறார். அதே போல அரசியலிலே பணம் சம்பாதித்ததற்காக பணத்தினை உழைப்பதற்கான அனைத்து எத்தனத்தையும் சித்தார்த் செய்கிறார். சித்தார்த் கடந்த காலங்களில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு கொள்கையோடு பயணிப்பவராக அவர் இல்லை. அவர் சிவில் சமூக இயக்கம் என்று சொன்னார். பிறகு அங்கஜன் ராமனோடு தேர்தல் கேட்டார். பிறகு அங்கஜன் வென்ற பிறகு கலட்டி விடப்பட்டார். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச காலம் போராட்டம் செய்தார். அப்போ கிருணிகா பிரேமச்சந்திர
கூட செருப்பாலை அடித்த காணொலிகள் எல்லாம் வந்திருந்தது. தமிழ் மக்கள் அதே போல கட்சியோடு சார்ந்தவர்கள் எல்லாம் செருப்பால் அடித்த காணொலிகள் வந்திருந்தது. தொடர்ச்சியாகத்தான் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறார் ஐநாவுக்கு எதிரான விடயத்தை. அவருடைய அரசியல் அவருடைய பொறுத்தவரைக்கும் சரியாக இருக்கலாம். இருந்த பொழுதிலும் அவர் அடிக்கடி கட்சி மாறுபவராக இருக்கிறார். அவருக்கே அவர் என்ன கட்சியில என்ன அடிப்படையில் இயங்குறாரு அவருக்கு தெளிவில். அருண் சித்தார்த்தை பொறுத்தளவுக்கும் ஏதோ வண்டி போனா சரி, வருமானம் வந்தா சரி, வேறொன்றும் இல்லை. அவரை பொறுத்தவரைக்கும் சரி பிள்ளை எதுவுமே இல்லை. எந்த ஒரு அரசியல் ஒரு நியாயமும் இல்லை, அரசியல் சித்தாந்தமும் இல்லை. அருண் சித்தார்த்த என்ற பெயரை வைத்துக் கொண்டு சித்தாந்தமற்றவராக பணம் உழைக்கும் ஒருவராக தான். அவருக்கு சரிபலை எதுவுமே தேவையில்லை. அவர் யாருக்கும் நியாயம் பெற்றுக் கொடுக்க அவருடைய நோக்கம் இல்லை. அவர் புலி சரி என்றும் அவருக்கு பிரச்சனை இல்லை, இராணுவம் சரி என்னும் அவருக்கு பிரச்சனை இல்லை, அரசாங்கம் சரி என்னும் பிரச்சனை இல்லை, தமிழ் மக்கள் சரி என்னும் பிரச்சனை இல்லை. அவரை பொறுத்தவரைக்கும் பணம் வேறொன்றும் இல்லை. இந்த காணொலியை நாங்கள் அடிப்படையாக சொல்வது சில விடயங்கள் மக்களுக்கு வழங்க வேண்டும். சரிகள் பிழைகள் அது எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. அது யாராலையும் தடுக்க முடியாது. எல்லா இடங்களிலும் சரியும் இருக்கிறது, பிழையும் இருக்கிறது. அது விசாரணைகள் நடக்கும். அது நீதிமன்றம் தன் வேலையை பார்த்து கொள்ளும். அது அரச கட்டமைப்பு தன் வேலையை பார்த்து. இப்போ செம்மணியில தோன்றாங்க, செம்மணியில தோன்ற விடயம் பற்றி அது பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் அது பற்றி அவர்கள் மிக ஆழமாக அந்த வேலைகளை செய்கிறார்கள். அது அவரை நாங்கள் கதைக்க முடியாது. அது நீதிமன்ற விடயம். நீதிமன்றம் தன்னுடைய பணியை திறம்பட செய்து கொண்டு போகும். அதில் சரி விளைகள் பற்றி அது அவருடைய விடயம். அவர்கள் நீதிமன்றம் தன்னுடைய வேலையை பணியை செய்யும். தடயவியலாளர் அதாவது பேராசிரியர் தன்னுடைய வேலையை செய்வார். அது பற்றி கருத்தரிப்பு கூட அவருடைய விடயம். ஆனால் அருண் சித்தார்த் என்பவர் அவருக்கு இது பிரச்சனை இல்லை. அவருடைய விடயம் பணம். அதே நேரம் எதிர்வரும் காலங்களிலே அதாவது இலங்கையிலே பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கிறது. அதிலே அதாவது இப்போ 5 வருஷம் முடிய வரும் கட்டாயம். அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டார் சித்தார்த். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கட்சியை சார்ந்த திலித் ஜாவீர கடந்த முறை தேர்தலில் கேட்டார். ஜனாதிபதி தேர்தலில் பிறகு பார்லிமெண்ட் தேர்தலை கேட்டு வென்றிருக்கிறார். இப்போ அடுத்த கட்டம் மஹிந்த குடும்பத்திற்கு ஒருவர் ஜனாதிபதியாக நிச்சயமாக வர வேண்டும். அப்போ அவர்கள் எப்படியும் நாமல் ராஜபக்ச பெரமுனையும் அவர்கள் பாவிப்பார்கள். அதே போல திலித் ஜாவீரோட பதக்க சின்னம். அப்போ திலித் ஜாவீர வருவாராக இருந்தால் அவங்களோட எத்தனம் திலித் ஜாவீரவை அந்த கட்சியை மேலே வளர்க்க வேண்டும். சிங்கள மக்கள் மத்தியில ஆதரவாக வளர வேண்டும். அப்ப சிங்கள மக்கள் மத்தியில ஆதரவான கட்சியாக அதாவது திலித் ஜாவீர கட்சி வளர வேண்டும் என்றா தமிழ் எதிர்ப்புவாதத்தை பேச வேண்டும். தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல வேண்டும். தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்துக்களை ஆழமாக சொன்னால் சிங்கள மக்கள் மகிழ்வடைவார்கள். அப்ப நிச்சயமாக இவர்கள் இந்த அரசாங்கம் நிறைவடைகின்ற தருணத்துல இவர்கள் ஜனாதிபதி தேர்தல்கள் மூலம் திலித் ஜாவீரவை வெல்ல வைப்பதும் அதே போல சில வேளைகள்ல நாமல் ராஜபக்சவை வெல்ல வைப்பதுதான் இவர்களோட வேலை. இவர்களுக்கு சரிவுல ஒன்றுமே இல்லை. பணம் பணம் பணம். ஏண்டா அருண் சித்தார்த் எந்த ஒரு குடும்ப வசதியான பின்புலத்தை கொண்டிருக்காதவர் இன்று நல்ல சொகுசு வாகனங்களோடும் சொகுசான வாழ்க்கை ஒரு மேட்டுக்குடி வாழ்க்கையை வாழ்கிறார் என்று சொன்னால் சித்தார்த்துக்கு எங்கிருந்து பணம் வந்தது என்பதை கேள்வி இருக்கிறது. இதுக்கான விசாரணைகள் மிக ஆழமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். சாதாரண ஒரு பின்புலமான குடும்பத்திலிருந்து சித்தார்த் எப்படி ஒரு 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 மேட்டுக்குடி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மேட்டுக்குடி அரசியல்வாதிகள் பேசுகின்ற அருண் சித்தார்த் அவர் இப்பொழுது மேட்டுக்குடி அரசியல்வாதியாகத்தான் சித்தார்த் இருக்கிறார் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அவருடைய ஒரே நோக்கம் பணம் பணம் பணம். அதை விட வேறொரு விடயமும் இல்லை. இதுல நாங்கள் குழம்பவே தேவையில்லை. மிக தெளிவான விடயம். அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் மீது இந்த திலித் ஜாவீர் என்ற கட்சி பலமடைய வேணும். அதுக்கு தமிழ் மக்களை கோபப்படுத்தினால் சிங்கள மக்கள் மகிழ்வடைவார்கள் என்ற பழைய கணக்கிலே இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களோட பிரச்சனை இல்லை. மக்கள் கடந்த காலங்களில் எந்தவித ஏற்ற இறக்கம் இல்லாமல் மக்கள் நீதியான தீர்ப்பை கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் பழைய குருடி கதவை திரடி என்ற அடிப்படையில் பழைய அரசியலை செய்ய மெதுவாக அருண் சித்தார்த்தை திணிக்கிறார். இதை சாதாரணமாக நாங்கள் எடுத்துவிட முடியாது. மக்களை திசை திருப்பும் வேலைகளை செய்கிறார்கள். இது பற்றி அரசியல்வாதிகள் வாழாது இருக்காமல் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மிக ஆழமாக பேச வேண்டும். சித்தார்த் தொடர்பான அரசியலை கருத்துக்களை அவர்கள் வெளிப்படையாக வெளிவிட வேண்டும். இதிலே சித்தார்த்துடைய பண அரசியல் தான் இருக்கிறதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சித்தார்த்துக்கு வேறு இதெல்லாம் பேச வேண்டிய தேவை ஒன்றுமே இல்லை. சித்தார்த் ஏன் கஷ்டப்படுறாருன்னு சொன்னார். சித்தார்த் பெரிய போர்ல பெரிய இழப்பை கொடுத்த குடும்பம் இல்லை. இவர்கள் ஒளிந்திருந்தவர்கள்.
ஆனால் இப்போ ஏன் அவங்களுக்கு தோன்றாங்கடா, காசு தரக்கூடிய போதையாக மாறி இருக்கிறது. அதனால் அவர்கள் எல்லா விடயங்களையும் பேசுகிறார். நண்பர்களே, நீங்களும் கவனமாக இருங்கள். பணம் இதை தவிர வேறொன்றும் இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக இன்னொரு காணொலியிலே பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.